திறக்க முடியலையே. இந்த ப்ரெஸ் பண்ணால் ஐஸாக கொட்டோம் அப்படின்னா நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் சரிங்க. ஸோ இந்த மாதிரி ஊறுகாய் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்னோ பாருங்கள் எந்த அளவுக்கு கொட்டிட்டு இருக்குங்க. கீழே வந்து தண்ணி சிந்தக்கூடாதுங்க, ஏன்னா தண்ணி போகிறதுக்கான வழி கீழே கிடையாது. இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே தூக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உள்ள ஃபினிஷிங் மாதிரி இங்கே வந்துடும். இன்னொரு பால்கனி உங்களுக்கு காட்டாம போட்டுட்டேன். அதை ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அசர்பைஜான் அப்படிங்கிற ஒரு டூருக்கு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 3 நாள் ட்ரிப்பில் முதல் நாள் நேற்று முடிஞ்சிச்சு. ரெண்டாவது நாள் இன்றைக்கி வந்து நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நான் கிளம்பி போயிடுவேன். லாஸ்ட் டைம் வந்து கஜகிஸ்தான் போகிறப்ப வந்து நான் காட்டியிருந்தேன் வீடு. இங்கே அசர்பைஜானில் உள்ள வீடுங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் நிற்கிறேன் பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ் டோரு. இந்த டோர் நேராக பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுங்க. கிச்சனுக்கு முன்னாடி இந்த லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ரூம் இது. இதில் நீங்கள் பழைய ஜாமான் போட்டு வச்சுக்கலாம். எல்லா ரூம்லேயும் இந்த மாதிரி ஹீட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து வின்டரில் இந்த ஹீட்டர் இல்லாமல் நம்ம வீட்டில் சர்வை பண்ணவே முடியாது, இருக்கவே முடியாதுங்க. எப்படி நம்ம ஊர்லலாம் இன்றைக்கி சம்மரில் ஏசி இல்லாமல் இருக்க முடியலையோ அது மாதிரி இங்கே வின்டரில் வந்து ஹீட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சரி வாங்க கிச்சனை பார்க்கலாம். இதுதாங்க கிச்சன். எங்கள் ஊரில் என் பெட்ரூம் சைஸை விட பெருசுங்க இந்த கிச்சன். ஃப்ரிட்ஜு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜெலாம் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது எப்படி திறக்கிறதுன்னு தெரில. இது திறக்க முடியலையே. இது ஐஸ் இதுங்க. இது ஐஸ். நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். இந்த இர்ஃபான் யூடியூபெல்லாம் வீடியோ போடுறப்ப இந்த ப்ரெஸ் பண்ணால் ஐஸாக கொட்டோம் அப்படின்னாங்க. அது தெரில, ஐஸுக்கெலாம் வரல. அது எதுவும் செட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி வேணாம், விட்டுருங்க. இது அவங்க உட்காந்து சாப்பிட்றது டைனிங் டேபிள். இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கான இது வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 2 வாஷிங் மிஷின் இருக்குங்க. அது வந்து வாஷ் மிஷின். இதை பாருங்கள், முக்கியமாக ஊறுகாய். நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் சரிங்க. இந்த மாதிரி ஊறுகாய் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்கெட் ஊறுகாய் நம்ம ஊர்லலாம் பார்க்கவே முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹீட்டர் இருக்கிறனால தான் நான் இப்போ வெறுங்காலோட உங்கள் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஓவனுங்க. நம்ம ஏதாவது ஃபுட்டு ஹீட் பண்ணுறது ஏதாவது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கபோர்ட். இது பார்த்தீங்கன்னா பால்கனிங்க. ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. ரொம்ப சேஃப்டியாகவே நடக்கணுங்க, ஸ்லிப் ஆகும். ஸ்னோ பாருங்கள் எந்த அளவுக்கு கொட்டிட்டு இருக்குங்க. வாக்குல நேற்று இந்த ஈவினிங்காக ஒரு 8-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்னோ இன்னைக்கு வந்து ரொம்பவே அதிகமாக விழுந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த சைடில் காட்டுறேன். அங்கிட்டு ஒரு பால்கனி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்க் ஃபுல்லாகவே வந்து பனியாக இருக்கும். அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த கிச்சனை விட்டு வெளியே வந்துடுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ்லாம் வைக்கிற ஸ்டோர் பண்ணுற இடங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்துக்குவோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹால் மாதிரி, லிவிங் ரூம். இங்கே பாருங்கள் சோஃபா. இதுவும் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் மாதிரி தான். இவங்களுடைய வீடே வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த வீடு மட்டும் இல்லை, எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருப்பாங்க. எங்கேயுமே உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது கபோர்டு. அப்படியே வெளியே வரும். டாய்லெட். முக்கியமான ஒன்று என்னன்னா கீழே வந்து தண்ணி சிந்தக்கூடாதுங்க, ஏன்னா தண்ணி போகிறதுக்கான வழி கீழே கிடையாது. அப்படியே வந்துட்டீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு வாஷ்ரூம் தான். பட் வந்து இங்கே வந்து குளிச்சுக்கலாம், ப்ரஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து டாய்லெட் போயிட்டு கால் கழுவணும் அப்படின்னா கீழே கழுவக்கூடாது. இது மாதிரி இதுக்குள்ளே வந்து டேப்குள்ளே தான் வந்து கழுவுங்க. ரைட் சைடில் நான் காதல் பாய் சொன்னார்ல, அவர் ரூம் இது. இது மாஸ்டர் பெட்ரூம் நினைக்கிறேங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அப்படியே வெளியே போவோம். நேராக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வினோத் பிரதர் ரூம் பார்த்துருவோம். ரூம் பூட்டியிருக்காரு என்னன்னு தெரில. திறந்தாங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அவருடைய பெட்டு. அவருக்கான கபோர்டு. இதுவும் தான்
ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இந்த லைட்டை பாருங்கள் மெயினாக, நான் சுவிட்ச் வேறு போடல, போட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி லைட்டெல்லாம் நம்ம பழைய படத்தில் தான் பார்த்துருப்போம். ஸோ இப்போலாம் நிறைய பேர் வீட்டிலலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல. ஸோ இப்போ தான் இதுதான் என் ஃப்ரெண்ட் ரூமு. இந்த ரூமை காட்டுறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் அலங்குலமாக தான் இருக்கும். இந்த ரூமில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு நினச்சிருப்பீங்க, அப்படி தான். இது மேலே உள்ளதெல்லாம் கபோர்டு, ஸோ கீழே உள்ளது கபோர்டு இல்லைங்க. ஸோ அதுவும் பெட்டு தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு மாதிரி தெரியும், ஆனால் அதுவும் கபோர்டு இல்லை, அதுவும் பெட்டு தான். உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே தூக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இங்கே உள்ள ஃபினிஷிங் மாதிரி இங்கே வந்துடும். ஸோ இதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த லாக் இருக்குது, அந்த சைடில் ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கை கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இதாங்க பெட்டு. சூப்பராக இருக்குல்ல? ஆக்சுவலி நான் இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வீடியோ பார்த்துருக்கேன், பட் நேராக ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்க்குறேன். படுத்துக்கலாம் கூட நம்ம படுத்துக்கலாம், ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நானும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணணும் அப்படின்னு வந்து இதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு தோணுதுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பால்கனி உங்களுக்கு காட்டாமல் விட்டுட்டேன், அதை காட்டுறேன். இது வந்து இது ரூமில் உள்ள பால்கனி. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் இருந்தும் இந்த பால்கனிக்கு வரலாம். இங்கே டோர் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஆப்போசிட்டில் பார்க்குங்க. பூட்டியாச்சுங்க, இல்லை குளிர் அதிகமாகிடும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த அசர்பைஜானில் உள்ள ஒரு ஹோம் டூரு. இந்த வாடகை எவ்வளோன்னு எனக்கு தெரியலை, பட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 ஒரு 70,000 தான் வரும்னு நினைக்கிறேன், இந்தியன் மணிக்கு சொல்கிறேன். கல்ஃபை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி வீடெல்லாம் பல லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ பாய், see you.